السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فاستعينوا بالصبر والصلاة إنها لكبيرة إلا على الخاشعين. صدق الله المولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم بين العبد وبين الكفر ترك الصلاة. وصدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழனைத்தும் இந்த மோசமான காலகட்டத்திலே நம் அனைவரையும் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வரங்கத்திலே அமர வைத்து பல வகையான இல்மு ஞானங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ் அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் முத்து முஹம்மது ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள் மற்றும் இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம்முடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய காலகட்டம் எந்த அளவிற்கு தன்னுடைய கல்வியை முற்படுத்தி கொண்டதோ அதைவிட பல மடங்கு தன்னுடைய வழக்க வழிபாடுகளை பிற்படுத்தி கொண்டது. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு என்ன வேணா செய்வான். அவன் படிக்கிற விஷயத்திலிருந்து ஃபோன் பார்க்குற விஷயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் செய்வான். ஆனால் அல்லாஹுவை 5 நேரம் வணங்குற விஷயத்தை மறந்துடுவான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வாரம் ஒரு நாள் ஜும்மா மட்டும்தான் வாஜிப், அது மட்டும்தான் ஃபரல். அதுலேயும் இன்னும் சில பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வருஷத்தில் ஈது 2 நாள் தான் தொழுகையே. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா கடமையாக்கி வைக்கக்கூடிய விஷயம் இந்த 5 வேளை தொழுகை. ஒரு நாளைக்கு எத்தனையோ அமல்களை செய்யறான். ஃபோன் பார்க்குறான், ஃப்ரீ ஃபயர் விளையாடுறான், சினிமா பார்க்குறான். அல்லாஹுவை தொழுவதற்கு அவனுக்கு மனம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹுவை அவன் மறந்து விட்டான். எவனுடைய கல்பு அல்லாஹுவை மறக்கின்றதோ அவனுடைய கல்பு இறந்து விட்டது என்று அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலாத். ஒரு முஃமினான அடியானுக்கும் ஒரு காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகையை விடுவது. ஒரு மனிதன் தொழுகையை விட்டுக்கொண்டே இருந்தான்னா அவன் காஃபிர்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எத்தனை வேளை தொழுகையை விட்டிருப்போம்? இன்றைய சமுதாயத்தின் மிகப்பெரிய சீர்கேடுக்கெல்லாம் காரணம் நாம் அல்லாஹுவையும் ரசூலையும் அவர்களின் சட்டத்திட்டங்களையும் விட்டு பல மைல் தூரம் தள்ளி போனதுதான் காரணம். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். என்னை நினைவு கூறு, நான் உன்னை நினைவு கூறுறேன். எனக்கு நன்றி செலுத்த, ஆனா என்னை நிராகரிச்சிடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் நாம் யாரும் அல்லாஹ்வை ஒரு நாளைக்கு ஒரு முறை கூட நினைத்து பார்க்காத நபர்கள் எல்லாம் உலகத்தில் முஃமின்களாக, முஸ்லிம்களாக பேரளவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் கொந்தளித்து போகின்றது. ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு தொழுகையை பற்றி விளக்குகின்றார்கள் என்று சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸு, ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, உங்களோட ஒருத்தரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுதுப்பா, அந்த ஆற்றில் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 வேளை குளிக்கிறீங்க, உங்கள் உடம்புல ஏதாச்சும் அழுக்கு இருக்குமான்னு கேட்குறாங்க. அழுக்கு இருக்குமா?
இருக்குமாப்பா? இருக்காதுல்ல. ரசூலுல்லா கேட்ட அந்த கேள்விக்கு சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க, லா யப்கா மின் தரணிஹி ஷைஉன், அவருடைய உடல்ல எந்த ஒரு அழுக்கும் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லா சொன்னாங்க, இது மாதிரி தான்ப்பா ஒரு நாளுடைய 5 வேளை தொழுகை என்பது அவனுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு வாங்கி தருது. அல்லாஹ் ஒரு நாளைக்கு அந்த மனிதன் 5 வேளையும் அந்த ஃபர்லை தொழுது விட்டான் என்று சொன்னா அல்லாஹ் அவனுடைய சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடறான். லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் உள்ள பாவங்களை மன்னிச்சிடறான், அசருக்கும் மகரீபுக்கும் உள்ள மத்தியில் உள்ள பாவத்தை மன்னிச்சிடறான். இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் மத்தியில் அவன் செய்த சிறிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு முதலாளியிட்ட போய் நம்ம வேலை செய்யறோம்னு சொன்னா அவன் சம்பளம் மட்டும் தான் கொடுப்பான். ஆனால் அல்லாஹ் நாம் தொழுவதற்கான நன்மையையும் கொடுத்து நமக்கு மக்ஃபிரத்தான பாவ மன்னிப்பையும் தருகின்றான். காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் ரப்புல் ஆலமீன், அவன் படைத்தான், அதனால தான் அவன் கொடுக்கிறான். அல்லாஹ் ரஹீமாக இருக்கின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு இந்த மார்க்கத்தை எளிதாக்கி கொடுத்திருக்கிறான். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க, வந்து யார் ரசூலுல்லாஹ், நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே இக்காமத்து சொல்கிறாங்க. அந்த வக்து வந்துருச்சு, தொழுகிறாங்க. அந்த சஹாபியும் ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து தொழுகிறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சஹாபி மீண்டும் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுங்க, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்க. நீ என்னோட சேர்ந்து தொழுகலையாப்பான்னு கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அந்த சஹாபி சொன்னாங்க, தொழுதை யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ தொழுததுனாலே அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், உன்னுடைய பாவம் அழிஞ்சு விட்டது, நீ போகலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ யோசித்து பார்க்க வேண்டும், நம்மளாம் இன்னைக்கு அப்படி இருப்போமா? நம்மளாம் ஒரு பாவத்தை செஞ்சோன்னா அதை சொல்கிறதே பெரிய விஷயம். அதை போய் சொல்லிட்டோன்னா இந்த ஜமாத்தார்கள் இருக்கிறாங்களே, நம்ம போய் யார்கிட்ட சொல்கிறோமோ அதை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலை. என்னோட சேர்ந்து தொழுகுப்பா, தொழுதாலே உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் இஸ்லாம். ஆனால் இதை மறந்துவிட்டு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட போனார் ஒருத்தர். கௌசுல் ஆலமே ஒரு பெரிய உணவு பாத்திரம் இருக்குது, நிறைய உணவு இருக்குது. அந்த உணவில் ஒரு எலி வாய் வச்சிருச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. அப்படியே நாங்கள் சாப்பிட்றலாமா, இல்லை அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டுடலாமான்னு கேட்டாங்க. அது வாய் வச்ச இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து வெளியே போட்டிருப்பான்னு சொன்னாங்களாம். ரெண்டாவது கேட்டாங்களாம், ஒரு பூனை வாய் வச்சிருச்சுன்னான்னு கேட்டாங்களாம். திருப்பி நோண்டி கேட்குறாங்க, ஒரு பூனை வாய் வச்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு நாய் வாய் வச்சிருச்சுன்னா அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டிருப்பான்னு சொன்னாங்களாம். ஒரு 4 கால் ஜீவன் ஒரு ஹின்சீர் வாய் வச்சிருச்சுன்னா அப்பன்னு கேட்டாங்களாம். அதுலேருந்து இன்னும் அதிகமான அளவு வெளியே எடுத்து போட்டு நீ அதுலேருந்து சாப்பிட்டுக்கலாம்ப்பான்னு சொன்னாங்களாம். அப்போ அடுத்து கேட்டாங்களாம், ஒரு தொழுகாத மனிதர் அதில் வாயை வச்சுட்டாருன்னு என்ன செய்யறது யார் கௌசுல் ஆலமேன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்களாம், அந்த சாப்பாடு எடுக்காதப்போ அப்படியே தூக்கி கொட்டிருந்தாங்களாம். அப்போ ஒரு 4 கால் ஜீவனை விட எந்த அளவிற்கு மோசமானவனாக இருக்கின்றான் தொழுகாத மனிதன். அல்லாஹுவை மறந்துவிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் இந்த அளவிற்கு மோசமானவனாக இருக்கின்றான். நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் நம்மளுடைய தோழர்கள்ட்ட போய் என்ன கேட்போம்? அந்த பொண்ணோட நம்பர் கொடுறான்னு கேட்போம். கரெக்டா? இப்படி நம்முடைய சுய தேவைகளுக்காக கேட்போம். ஆனால் சஹாபாக்கள் எப்படி கேட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்விடம் மிக பிரியமான ஒன்று என்ன அமல் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து லி வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுகிறதுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் ஜிஹாதை சொல்லலை, அல்லாஹ்வுடைய வழியிலே போர் செய்வதை பற்றி சொல்லலை, வேற எந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. தொழுகையை அந்த நேரத்தில் தொழுகுப்பா, அதுதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான விஷயம்னு சொன்னாங்க. அதற்கு பின்னாடி மீண்டும் கேட்டாங்க, சும்மா ஐயுன் யா ரசூலுல்லாஹ். அதற்கப்புறம் என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதுன்னு சொன்னாங்க.
சும்மா ஐயுன்னு கேட்டாங்க, திருப்பி என்னன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மீண்டும் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். மூன்றாவது விஷயமாக தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்யக்கூடிய விஷயத்தையே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஜிஹாது செய்யக்கூடிய விஷயத்தை விட ஒரு மனிதன் அந்த வக்திலே தொழுவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கிறது, அல்லாஹ்விற்கு எவ்வளவு நெருக்கமான எவ்வளவு பிரியமான விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கெல்லாம் வேண்டுமென்றே கலா செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றனர். அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப ஒரு மனிதன் தன்னுடைய சுய தேவைகளுக்காக எல்லாம் அவன் தொழுகைகளை விட்டு கொண்டிருக்கின்றான். சாதாரணமாக விளையாட போனோம் அப்படின்றதுக்காகலாம் வேகமாக தொழுகை வச்சுட்டு விளையாட போயிடுறாங்க. அப்போ அல்லாஹுவை அந்த வக்திலே நினைவு கூற வேண்டும். தன்னுடைய சுய தேவைகளுக்காக இந்த சட்டத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடாது. இதைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகின்றது. ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் தொழுகலை, ஆனால் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கான், அவன் முஸ்லீமாக இருக்கான் அப்படின்னா பிற்காலத்தில் அவனுக்கு ஏதோ ஆபத்து இருக்குது, பிற்காலத்தில் அவனுக்கு ஏதோ மிகப்பெரிய தண்டனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பிற்காலத்திலே அவனுக்கு தண்டனை கிடைக்கலையா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினின் வ ஜன்னத்துல் காஃபிர். இந்த பூமி என்பது முஃமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் காஃபிர்களுக்கு சுவனமாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பூமி ஃபுல்லாகவே உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் ஏற்படலை, நீ தொழுகவும் இல்லைன்னு சொன்னால் நீ பேரளவில் இஸ்லாமியனாக வாழ்ந்திருக்கிற, நீ முழுமையான இஸ்லாமியனாக வாழவில்லை என்று அர்த்தம். தொழுகையை எந்த அளவிற்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு நாளிலே எத்தனையோ விஷயங்களுக்கு நேரங்களை ஒதுக்கக்கூடிய நம் ஒரு 10 நிமிடம் அல்லாஹை வணங்குவதற்காக ஒதுக்குவதில்லை. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாப்பானாக. அல்லாஹ் நம்மை எல்லாம் பாதுகாத்து வைத்திருக்கிறான். எனவே வரக்கூடிய காலங்களில் அனைத்து வக்துகளையும் தவறாமல் தொழுது வரக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.